கோவையில் மதுபோதையில் சாலையில் படுத்து உறங்கும் ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநர். செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். கோவை ராம்நகர் பகுதியில் அமைந்துள்ளது செந்தில்குமரன் திரையரங்கம். அங்கு இரவு காட்சி சென்றுள்ளனர் கால் டாக்ஸியில் வந்த வாடிக்கையாளர். இந்த நிலையில் அந்த ரெட் கால் டாக்ஸி ஓட்டி வந்த ஓட்டுநர் படம் முடிவதற்கு 3 மணி நேரம் ஆகும் நிலையில் மது அருந்திவிட்டு தூங்கிவிட்டு பிறகு செல்லலாம் என்று அந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் இருக்கையில் படுத்து உறங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் மது போதையில் தூக்க கழகத்தில் கால் டாக்ஸியின் கதவு திறந்த நிலை தடுமாறி சாலையில் விழுந்துள்ளார். மது போதையில் இருந்ததால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவர் அப்படியே சாலையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதியில் சென்ற ஒரு நபர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து அந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். அதில் தற்போது செந்தில்குமரன் திரையரங்கில் இரவு காட்சி முடிந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து ரெட் கால் டாக்ஸி ஓட்டுநரின் திரைப்படம் தற்போது ஓடிக்கொண்டுள்ளதாக பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றது.